அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய யாரா நண்டு மீன்கள் அதோடைய நர்சரி கிரவுண்ட். ஒரு வவ்வால் ஒரு நாளைக்கு 3500 இருந்து 5000 கொசு சாப்பிட்டேன். நாங்க ஆரம்பிக்கும் போது 10,000 செடி ஆரம்பிச்சோம், நட்டோம். அடுத்து 20,000 செடி நட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா 6 லட்சம் செடி. சோ இப்ப என்விரான்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஸ்னேக்ஸ்ல இருந்து, பேர்ட்ஸ்ல இருந்து, வண்ணத்து பூச்சில இருந்து எல்லாமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம பாண்டிச்சேரி சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்க ஃபுல்லா நம்ம வந்து ரொம்ப பெரிய சிட்டியா இது மாறிடுச்சு. சோ நம்ம சிட்டில என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நம்ம சிட்டி எப்படி இருக்குது சார்? பாண்டிச்சேரி ஆக்சுவலி வந்து இட்ஸ் a very good city. இந்த இன் அண்ட் அரௌண்ட் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிசோர்சஸ், அவ்வளவு வளங்கள் நம்ம இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா ஒண்ணு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல், பே ஆஃப் பெங்கால். ஆமா, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வனம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் மேங்கூர் ஃபாரஸ்ட். தமிழ் அழகா சொல்லுவாங்க அலையாத்து காடு அல்லது சதுப்பு நில காடு. இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிரீனாவே எப்பவுமே இருக்கும். இது எல்லா இடத்துலயும் வராது. இந்த காடு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி சேரக்கூடிய பகுதியில தான் இந்த காடு வரும். நீங்க பாக்கலாம், நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆறு, அதுக்கு பாத்தீங்கன்னா கடல். நன்னீரும் அந்த உப்பு தண்ணி சேரக்கூடிய வரக்கூடிய இந்த சதுப்பு நில. இங்க அதிகமா இருக்கும். இதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிச்சா வரும், அங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் முத்துக்கேட் அங்க போனா, காரைக்கால கொஞ்சம் இருக்கு. இதுக்கப்புறம் சென்னையில கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பெருசு பாத்தீங்கன்னா சுந்தரபன், வெஸ்ட் பெங்கால். இந்த அலையத்தி காடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய யாரா நண்டு மீன்கள் அதோடைய நர்சரி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து வரக்கூடிய மீன்கள் யாரா நண்டுலாம் வந்து இந்த அலையத்தி காடுகளோட வேர் பகுதிக்குள்ள போயிட்டு முட்டை போட்டு அது குஞ்சு போட்டுதான் திரும்ப இங்க இருந்து கடலுக்கு போகும். சோ அதனால இது வந்து ஒரு பெரிய நர்சரி கிரவுண்ட் சொல்லுவாங்க. ஏன் இங்க வந்து அது முட்டை போடுதுன்னு பார்த்தா ரொம்ப ப்ரொடெக்ஷன். நார்மலா உள்ள மரங்கள்லாம் எங்க இருக்கும், அதோட மரத்தோட வேர்கள் வந்து பூமிக்குள்ள. இந்த அலையத்தி காடுகளோட வேர்கள் பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நிமிட்ட ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, சுவாசிக்கும் வேர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள போய் முட்டை போடும் போது யாருமே பிரிடேட்டர் வேற எந்த வித அனிமல்ஸும் வந்து அதை வந்து எடுத்துட்டு போக முடியாது. அப்போ ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு மீன் கூட பாருங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ணுது, ஒரு யாரா கூட எந்த அளவுக்கு திங்க் பண்ணி ப்ரொடெக்ஷனா ஒரு இடத்துல முட்டையை போட்டு அந்த கேட்டு போட்டு திரும்ப வந்துடுறாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துருக்கு. கண்டிப்பா. சோ அதே மாதிரி ஃபிஷர்மேன்ஸ், இங்க லோக்கல் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் பாத்தீங்கன்னா அதே டிபெண்ட் இந்த மேங்கூர் ஃபாரஸ்ட் தண்ணியை நம்பிதான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது மூலியமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அதிக பேர் வந்து போட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேங்கூர் ஃபாரஸ்ட்னால எவ்வளவு நம்மளுக்கு இன்கம் வருது, எவ்வளவு முக்கியத்துவங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காத்து சுனாமி வரும்போதும் இல்ல சைக்ளோன் வரும்போதும் கடல்ல இருந்து வரக்கூடிய காத்து அழுத்தத்தை குறைச்சு சீரா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் இந்த காத்து. இந்த மட்டும் இல்லைன்னா சுனாமி வரும்பொழுதும் சைக்ளோன் வரும்போது பாண்டிச்சேரி எவ்வளவு பாதிப்பாங்க. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா இந்த சலையாத்தி. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பக்கத்துல இஸ்டேரி ஏரியான்னு சொல்லுவாங்க, நன்னீர் பகுதி, அது சாங்ஷன். அந்த ஏரியில பாத்தீங்கன்னா ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் கட்டி பிரீடிங் பண்ணிட்டு, ஸோ ஏராளமான பறவைகளுக்கு இருப்பிடமா இருக்காங்க. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனா கழிவேலின்னு சொல்லக்கூடிய இதை பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வாட்டர் நகல். சோ ஏரி இருக்கு பக்கத்துல வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய தண்ணி பக்கிங்ஹாம் கெனால வழியா வரக்கூடிய தண்ணி வந்து பிராக்டிஸ் ஆகும். வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40,000 இருந்து 50,000 பேர்ட்ஸ் எவரி இயர் வந்துட்டு. அதுவும் அழிவின் விளிம்பில் உள்ள பறவைகள்னு சொல்லக்கூடிய பெலிகன், பெயிண்டட் ஸ்டார்டர் சொல்லக்கூடிய பறவை, அதே மாதிரி டாக்டர்னு சொல்லக்கூடிய பறவை, பேர்ன் வெரைட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீடிங் பண்ணும். அப்போ அழிவின் விளிம்பில் இந்த பறவைகள் இருப்பிடமா இருக்கக்கூடிய சாங்சுரி தான் கழிவறை. அது வந்து இப்பதான் ரீசன்ட்லி டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி ஏராளமான பகுதி அரௌண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர்ல போனா பெருமுச்சு அது வந்து மலை. நம்மகிட்ட மலை இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, பிராக்டிஸ் வாட்டர் இருக்கு, மேங்கூர் ஃபாரஸ்ட், ஏராளமான வளர்ந்து சேர்ந்த ஒரு பகுதியில பாண்டிச்சேரி. கண்டிப்பா. சோ அந்த இடத்துல இப்ப என்ன பாதிப்பு ஆயிட்டு இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏராளமான இடத்துல பாத்தீங்கன்னா பாலித்தீன், பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால இது நேரம் அலையாத்தி காடுகளோட வேர்கள், நான் சொன்ன மாதிரி வேர்களை மேல் நோக்கி இருக்கிறது. அந்த பாலித்தீன்லாம் வந்து அந்த வேர்களை மூடினதுக்கு அப்புறம் அந்த அலையாத்தி காடுகளை சுவாசிக்க முடியாத இறந்து போற சூழ்நிலை. இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தடுத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து பாலித்தீன் பிளாஸ்டிக் போடாத இருந்தாங்கன்னா அலையாத்தி காடு நல்லா இருக்கும், நம்மளுடைய வளங்களும் காப்பாற்றணும். சூப்பர். ஆக்சுவலி பாண்டிச்சேரியில இவ்வளவு வளங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கா? சீரியஸ்லி எனக்குமே நீங்க சொல்ற வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில இவ்வளவு வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்கு அப்படின்றது எனக்குமே தெரியல. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப நன்றி சார்.
ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா பிரீடிங் பண்ணிட்டு இருக்கு. அதிகமான பேட் வவ்வால் பாத்திருக்கீங்க. ஆமா. வவ்வால்னால என்ன யூஸ் சில பேர் கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான வவ்வால்கள் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 வகையான வவ்வால் நம்மகிட்ட மெயினா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்செக்டிவரஸ் பேட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேட். இப்போ நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேம்பஸ்குள்ள பாத்தீங்கன்னா மரத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேட் இருக்கும். அது மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு இட்ஸ் ஃபார் சீட் டிஸ்போசல் விதை பறவை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பறவைகள் மீன் இந்த வவ்வால் அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ கொசுக்களை அதிகமா பிடிச்சி சாப்பிடக்கூடியது. ஒரு வவ்வால் ஒரு நாளைக்கு 3500 இருந்து 5000 கொசு சாப்பிடும். நினைச்சு பாருங்க, ஒரு வவ்வால் ஒரு நாளைக்கு 3500 இருந்து 5000 கொசு சாப்பிடும். அது மாதிரி ஒரு 100 வவ்வால் நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு மலேரியா வராது, டெங்கு வராது, ஒண்ணு வராது, ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம கடலை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். கடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேல் புலிங்கல்னு சொல்லுவாங்க, மீனத்து மீன். அது வந்து சின்ன சின்ன கூனி பொடின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஒரு ப்ரான் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா கூனி பொடி. அந்த பொடியை 40 மில்லியன் சாப்பிடும். ஒரு வேல் ஒரு நாளைக்கு 40 மில்லியன் சாப்பிடும். அப்ப நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு வேல் அந்த இடத்துல இல்லைன்னா 40 மில்லியனுங்கிறது 80 மில்லியன் ஆகும். அப்படியே டைவர்ட் ஆகிட்டு போகுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏராளமான அந்த கூனிப்பொடி ஆயிடுச்சுன்னா கடலை ஈகோ சிஸ்டமா ஸ்பாயில் ஆகும். கண்டிப்பா இல்லைங்களா? சோ அதனால ஈச் அண்ட் எவரி ஸ்பீசிஸ் கரெக்டான ரேஷியோல இருந்தா மட்டும்தான், பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த இயற்கை பேலன்ஸா இருக்கு. இதுல எந்த அனிமல்ஸாவது குறைஞ்சிருக்கு, ஏதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா இந்த பாதிப்புங்கிறது பெருசா பேலன்ஸ்ங்கிறது இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சோ இவ்வளவு நேரம் நம்ம கூட ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் பூபேஷ் குப்தா அவர்கள். சோ நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு சார். சோ உங்கள்ட்ட என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பாண்டிச்சேரியில என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. சோ இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு, இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு உங்களோட பங்கு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். இதோட முக்கியத்துவம் என்னன்னா பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கப்படுது. அதுல குறிப்பா நீங்க எங்களோட லோகோவை பார்த்திருப்பீங்க. லோகோல பாத்தீங்கன்னா சேவ் த குளோப். லோகோ வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், நம்மளுடைய பூமியை பாதுகாக்கணும். அப்ப பூமியை பாதுகாக்கணும்னா என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கு, எதை அதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறத அதை கேட்டிருக்கோம். அதுல ஒரு லீஃப் கொடுத்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு லீஃப்ல பார்த்தா ரெப்டைல்ஸ், ஊர்வனை சம்பந்தப்பட்டதை பாதுகாக்கணும். சில இதுல பாத்தீங்கன்னா இன்செக்ட் கொடுத்துருக்கோம், பீஸ் கொடுத்துருக்கோம். சோ அதுல பீஸ் இன்செக்ட பத்தி பாதுகாக்கணும். இன்னொரு இடத்துல மேமல்ஸ் கொடுத்துருக்கோம், பாலூட்டிகள் சம்பந்தப்பட்டதை பாதுகாக்கணும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மரம் மட்டும் போட்டிருக்கோம், மரம் செடி கொடிகள் இதை பாதுகாக்கணும். அது மாதிரி ஒன்னொன்னுத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்ஸ், அதாவது மேமல்ஸா இருக்கலாம், ரெப்டைல்ஸா இருக்கலாம், பேர்ட்ஸா இருக்கலாம், இன்செக்டா இருக்கலாம், ஈச் அண்ட் எவரி கிரியேச்சர்ஸ் பாதுகாக்கணும். பாதுகாக்கா மட்டும்தான் இந்த பூமி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் தான் நம்மளோட. அதுக்காக தான் யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தது. சோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நாங்க ஆரம்பிச்சோம். நான் ஆரம்பிக்கும் போது குறைச்சா ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பேர் வரைக்கும் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் அதுல பார்த்தோம்னா குறிப்பா மரம் செடிகள் நடுறது. இப்ப நாங்க ஆரம்பிக்கும் போது 10,000 செடி ஆரம்பிச்சோம், நட்டோம். அடுத்து 20,000 செடி நட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா 6 லட்சம் செடி முடிச்சிருக்கு. இந்த வருஷத்துக்கு அடுத்தது இன்னொரு 1 lakh பிளான்டேஷன் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இந்த பிளான்டேஷன் ஆக்டிவிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ரிசர்ச், ஃபுல்லாவே ஆராய்ச்சி. எந்தெந்த காட்டுக்குள்ள எது மாதிரி அனிமல்ஸ் இருக்கு, எது மாதிரி பறவைகள் இருக்கு. ஸோ இது மாதிரி டாக்குமெண்டேஷன் அதிகமா பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட விஸ்டேரி அண்ட் கழிவெளியில் இருக்கக்கூடிய பறவைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு 250 வகையான பறவைகள் என்னென்ன இருக்கும் போட்டோகிராஃப் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி ஃபுல்லா புக்கா ரிலீஸ் பண்ணி இப்பதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ரீஜன்ல இருக்கக்கூடிய பறவைகளும் இப்ப எழுதிட்டு இருக்கோம். அதுக்குரிய சீக்கிரம் பப்ளிஷ் ஆகும். இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டி ஒரு பக்கம் கண்டிப்பா. இன்னொன்று வந்து அவேர்னஸ் டாக், விழிப்புணர்வு, அனிமல்ஸ் பத்தி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு சிகரம் இருக்கிற நம்மளுடைய சிறந்த சமூக சேவைகளை பாராட்டி அந்த விருது நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் அதுல வந்து குறிப்பா இப்போ எப்படி வந்து ஆர்ட் மூலியமா மக்கள் இடத்துல எங்களோட வைல்ட் லைஃப் ஆர்ட் இது வந்து இந்த கேலரி ஏராளமான அனிமல்ஸ் மாடல்ஸ், பெயிண்டிங்ஸ் இது என்னன்னா மக்களுக்கு வந்து சில விஷயத்த பேசி சில விஷயத்துல வந்து ஒரு மாடல் இன்னும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகமா ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து இந்த பயம்ங்கிறது போய் அனிமல்ஸ் மேல ஒரு பற்று வருது. பாத்தீங்கன்னா ஏராளமான டூரிஸ்ட் வந்து நம்மளோட கேலரியை பயன்படுத்தி. கண்டிப்பா சார். ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்லயும் சரி, எந்த சமூக வலைதளத்துல போனாலும் நம்மளுடைய அந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம்.
ஆர்ட் கேலரியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? பிகாஸ் நீங்க வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, வைல்ட் லைஃப் ரிலேட்டடா போயிட்டு இருக்கீங்க. அதை ஆர்ட் ஃபார்ம்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன அந்த ஒரு பாயிண்ட் இது தெரிஞ்சுக்கலாம். நானும் இந்தியா ஃபுல்லா பயணிச்சிருக்கேன். ரொம்ப இடத்துல போகும்போது ஒரு மாடல் வச்சிருக்காங்க. ஓகே. அந்த மாடல் வச்சிருக்காங்க ஒழிய ஒரு புனினா சொல்லிக்கலாமே ஒழிய அந்த ஒரிஜினாலிட்டியா இருக்கான்னு பார்த்து இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். இது மாதிரி ரொம்ப இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து டாக்டரேட் வைல்ட் லைஃப்ல முடிச்சதுனால நம்மளுடைய சப்ஜெக்ட் ஆர்ட்ல கொண்டு போனோம்னா இன்னும் ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டுட்டு வர முடியும். அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சப்ஜெக்டையும் அந்த ஆர்ட்டையும் மிங்கிள் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்குமோ அந்த மாடலை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இது வந்து அதிகமான பாராட்டுகளையும் அதிகமான ப்ராஜெக்டும் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டேட்ல பண்ணியிருக்கோம். 120 ப்ராஜெக்ட்டுக்கு மேல நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாம் ஏதாவது குறிப்பிட்ட ஏதாவது 1-2 எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த இதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பாண்டிச்சேரிலேயே பாத்தீங்கன்னா பாரதி பார்க்ல வச்சிருப்பேன், ஓகே. டூப்ளெக்ஸ் பார்க்ல வச்சிருப்பேன், வண்டலூர் ஜூல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமான இடத்துல வச்சிருப்போம். அதே மாதிரி குரும்பம்பட்டி ஜூல வச்சிருக்கோம், காரைக்கால்ல இருக்கக்கூடிய சீசோர் ஏரியாவில் வச்சிருக்கோம். ஓகே. அது மாதிரி ஏராளமான பட்டர்ஃபிளை பார்க் வச்சிருக்கோம். ஆந்திரா தெலுங்கானா இருக்கக்கூடிய நகரவரம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்டோடைய இருக்கிற பார்க் எல்லா பார்க்கையும் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 120க்கு மேல ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே லோக்கல் ஆர்டிஸ்ட். நம்ம என்னென்ன அரௌண்ட்ல இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் சொல்றோமோ அதை கரெக்டா பிடிச்சுப்பாங்க. நாங்க எதிர்பார்க்கறத தாண்டி நல்லா கொடுக்கறதுனால நல்ல நேம் கிடைக்குது, அதிகமான ப்ராஜெக்ட் கிடைக்குது. எஸ். இதனால எல்லா பார்க்லயும் நாங்க வந்து ஒண்ணுமே இல்லாத பார்க்ல கூட அந்த இடத்துல அனிமல்ஸ் தீமேட்டிக்கோட பண்ணும்பொழுது அழகாவும் இருக்கு. அது மக்களுக்கு கவர்ந்து சேம் திங்கிங் வந்து அனிமல்ஸோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி நம்ம ஃபவுண்டேஷன்ல இருந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதாவது என்விரான்மெண்ட்டுக்காக ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும். லைக் என்னது பீப்புளுக்கு நல்லது பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் மூலமா இந்த ஒரு விஷயத்த நாங்க என்ரிச் பண்றோம், லைக் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாமே நடக்கணும்னா நம்மளுக்கு இயற்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதுக்காக வந்துட்டு நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சோ மச். அதாவது பாண்டிச்சேரியில இருந்து இப்படி ஒரு ஆள் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதை எங்களோட பாண்டி டாக்ஸ் யூடியூப்ல இருந்து நாங்க வந்து வெளிப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.